பீர்க்கங்காய் வந்து பிஞ்சா இருக்கக்கூடிய பார்த்து பீர்க்கங்காயை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து இந்த பீர்க்கங்காய் பருப்பு போட்டு தயார் பண்ண போறோம். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டுட்டு அதுல பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மணி நேரம் ஊற போட்டுட்டு அந்த பாசிப்பருப்பு அதில் போடும்போது இந்த பச்சை வேர்க்கடலையும் போட்டு ஒரு அடுப்பு பெருசா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து இந்த பீர்க்கங்காயை தோல் நீக்கிட்டோம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி தனியா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இந்த பருப்பு நல்லா கொதிக்கும் போது நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்றேன். இந்த பாசி பருப்பும் வேர்க்கடலையும் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி இதில் ஆட் பண்றேன். அடுத்ததா இந்த பீர்க்கங்காயும் நான் இதுல கொட்டிடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததா நான் இதுல வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல உப்பு நான் சேர்ப்பேன். இப்போ இந்த கூட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பேர் வந்து நல்ல தாராளமாகவே சாப்பிடலாம். இப்போ ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா இதை கிளறி விட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பு பெருசா வச்சுட்டு நல்ல அந்த ஆவிலே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 3 பல்லு பூண்டு தோல் நீக்கி அதுல போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொழுன்னு அரைச்சி விழுது தனியா தேங்காய் விழுது தனியா எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பாக்குறோம் இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லாவே வந்திருக்கு. பருப்போடு சேர்ந்து வேர்க்கடலை இந்த தக்காளி பீர்க்கங்காய் நல்லாவே வெந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுது நம்ம வந்து இதனோட ஆட் பண்ண போறோம். இப்போ நான் இதை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து நான் இதனோட ஆட் பண்ணிடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கூட்டு வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அது இல்லாம பீர்க்கங்காய் நீர்க்காய் இந்த வெயில் காலத்துல எல்லாருமே அடிக்கடி சாப்பிட வேண்டிய ஒரு காய். இது மாதிரி கூட்டு தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய செய்யணும் போதாது. இது எல்லா ரைஸுக்குமே நம்ம வந்து சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் வெறுமனே சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்போ தேங்காய் விழுந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். பெருங்காய தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நல்ல கிளறி விட்டேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு கிட்டத்தட்ட நம்ம சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு. இந்த கூட்டு பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு கடைசியா நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒரு சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் கருவேப்பிலை நல்ல இதை தாளிச்சு இந்த கூட்டுல கொட்டினோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு தயாராயிடும். பாத்தீங்கன்னா இது சாம்பார் சாதம் மொத்த குழம்பு மோர் சாதம் எதுக்கு வேணா இதை வந்து நம்ம சாப்பிடலாம். வெறுமனையே சாப்பிடலாம். அவ்வளவு செம டேஸ்டா இருக்கும். இதை நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போதாது. அந்த அளவுக்கு இது வந்து செம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளை உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க. மறக்காம நம்ம PSN Kitchen யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.